ஹாய், குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். உங்களோட நூறுல்லா. சூப்பரான ஒரு ஈவினிங் டைமுங்க. மணி இப்போ எவ்வளோன்னா 8 ஆகுது. வெளியில் ஆனால் வாக்கிங் வரலான்னு வந்தேன். டெம்பரேச்சர் ஒன்றும் சொல்லிக்கிற மாதிரி இல்லைங்க. பகலில் தான் கொளுத்து. வெளியில் ஜும்மா தொழுகிறதுக்கு ஆஃபீஸில் இருக்கிறப்ப பள்ளிவாசலுக்கு வந்து தொழுது போகிறதுக்குள்ளே ஓ மை காட் அப்படின்னு ஆகிடுச்சு. சரி, ஈவினிங்லேயாச்சும் கொஞ்சம் நல்லா இருக்குன்னு பார்த்தா வாய்ப்பே இல்லை. 38 to 40 டிகிரி செல்சியஸ் தான் இருக்கும். இங்கே பாருங்கள். ஆனால் வெளியில் அமெனிட்டிஸ்லாம் சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்கள், இன்டர்நேஷ்னல் சிட்டியினுடைய அழகான ஒரு அமெனிட்டிஸ். ஆக்சுவலாக பாருங்கள், ஈவினிங் டைமு ஹேப்பனிங்காக இருக்குது. ரோடெல்லாம் பிஸியாக இருக்குது ஆக்சுவலாக. சரிங்களா? ஸ்பெயின் கிளஸ்டர், ஃப்ரான்ஸ் கிளஸ்டர், சிபிடி, அற்புதமான ஒரு ஆம்பியன்ஸ். நிறைய இந்த மாதிரி லேன்ஸ் நிறைய பிரியுங்க. நிறைய ரவுண்ட் அபவுட்ஸ் இருக்கும் இன்டர்நேஷ்னல் சிட்டியில். எப்போவுமே ஒரு கன்ஜஸ்டடாக தான் இருக்கும் ஆக்சுவலாக. நான் முஸ்தஃபாவில் ஷாபியாவில் இருந்தப்போ அப்படி தான் இருந்தது ஆக்சுவலாக. பாருங்கள், இந்த ஏரியாவை பார்க்குறீங்களா? இங்கே பாருங்கள், ரொம்ப சூப்பரான ஒரு கம்யூனிட்டி ஏரியா. நடுவில் பசுமையாக புல்தரைகள்லாம் அழகாக இருக்குது. வாகனங்கள் உள்ளார பார்க்கிங்கை காசாக்கிட்டாங்க ஆக்சுவலாக. பார்த்தீங்கல்ல, பாருங்கள், உள் பக்கம் காமிக்கிறேன். சின்ன வீடியோ தான் அது. இங்கே பாருங்கள், நிறைய வண்டிகள் பார்க் பண்ணப்பட்டிருக்கு. பாருங்களா, எல்லாம் காசு தான். முந்தி பார்க்கிங் வந்து ஃப்ரீயாக இருக்கிறப்போ நிறைய பேர் ஈஸியாக எஃபர்ட்லெஸ்ஸாக பார்க் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. பயங்கரமான ஒரு தள்ளுமுள்ளு நடக்கும். இப்போ காசாக்கிட்டதுனால நிறைய பேர் போடுறதே இல்லை. வந்த ஓரளவு இடம் கிடைக்கிது. ஈவினிங் ஒரு குறிப்பிட்ட டயத்துக்கு மேலே ஆகிட்டால் கண்டிப்பாக இடம் கிடைக்காது தான். பட் இருந்தாலும் கூட முந்தி மாதிரி கிடையாது. நிறையா ஸ்லாட்ஸ் கிடைக்கிது வண்டியில் வர்றப்போ. பார்த்தீங்களா? ரோடு பார்ப்போமா? ஏரியா வந்து ஒரு ஜோஷாக இருக்குது, ஹேப்பனிங்காக இருக்குது. துபாய் இன்டர்நேஷ்னல் சிட்டி. ஒரு அழகான மலை காட்சிகள் தான் பார்த்துட்ருக்கீங்க. ஆல்ரெடி சொன்ன மாதிரி டெம்பரேச்சர் ஒன்றும் சொல்லிக்கிற மாதிரி இல்லை. இருந்தாலும் கூட ஒரு சின்ன வாக்கிங், அவ்வளோதான். ஓகேங்களா? ஆல்ரெடி நம்ம சின்னதாக மொபைலில் ஒரு 1 minute to 3 minutes இந்த மாதிரி ஷார்ட்ஸ்லாம் போட்டுட்டு தான் இருந்தேன் ஆக்சுவலாக. சமீபத்தில் போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. சரிங்களா? இப்போ இந்த பள்ளிவாசல் ரொம்ப அழகாக இருக்குங்க. ரொம்ப நாளாக கட்டிக்கிட்டு இருந்தாங்க. இப்போது ஓப்பன் ஃபார் ப்ரேயர்ஸ். இப்போ பாருங்கள், சைட்லேயே நிறையா பார்க்கிங் இருக்குது. எல்லாமே பெய்டு பார்க்கிங் தான். ஏரியா வந்து ரொம்ப ரம்மியமாக இருக்குங்க. எப்படி இருக்குது? நல்லா இருக்கா? இது ஒரு ரவுண்டை போட்டு வரோம். அப்படியே பார்த்துட்டு மக்கள் போய்ட்டு வந்துட்டு தான் இருக்காங்க ஆக்சுவலாக. பாருங்கள், சின்னதாக பேட்டரி வண்டிலாம் நிறையா வந்துட்டுருக்கு ஆக்சுவலாக. பாருங்கள், வாக்கிங் அதுன்னு சொல்லிட்டு வந்துட்டுருக்காங்க. ரொம்ப பிஸியான ஒரு ஈவினிங் டைத்தில் வாக்வே ரொம்ப நல்லாவே இருக்குங்க. ஒரு இயக்கம் அதிகம் உள்ள ஒரு ரவுண்டை போட்டும் வந்துடுச்சு. அப்படியே நம்ம வீடியோவும் முடிச்சுக்குவோம். ஒரு பக்கத்தில் ஒரு பேக்கரி இருக்குது. அந்த பேக்கரிக்கு போய் ஏதாவது இரவு நேர உணவுக்கு இருக்கான்னு வாங்கிட்டு போய் இப்படி ரூமுக்கு போக வேண்டியதுதான். ரொம்ப நேரம் வாக்கிங் போக முடியாதுங்க. இப்போ இதெல்லாம் பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குல்ல? நல்ல இயக்கமுள்ள அழகான துபாயினுடைய ஒரு ரெசிடென்ஷியல் கம்யூனிட்டி ஏரியா. துபாயில் இந்த மாதிரி நிறைய இடங்கள் இருக்குது. அதில் ஒன்று பிரதானமான ஒன்று தான் இந்த துபாய் இன்டர்நேஷ்னல் சிட்டி. சரிங்களா? அவங்க ஜீப்ரா கிராசிங் இருக்குது. 2 சைடும் வாகனங்கள் வருதான்னு பார்த்துட்டு அப்படியே போவோமா, நடப்போமா? நிறைய பேர் வாக்கிங் வராங்க பாருங்கள். என்ன தான் வெதர் கொஞ்சம் அட்வர்ஸாக இருந்தாலும் கூட நிறைய பேர் வாக்கிங் வந்துட்டு தான் இருக்காங்க ஆக்சுவலாக. ஏன்னா ஒரு சில பேர் they get habituated. சரிங்களா? ஒரு சில பேருக்கு பழக்கம் ஆகிடுச்சின்னு வச்சுக்கோங்களேன். அப்படி தான் வாழ்க்கையினுடைய ஒரு அங்கமாகவே ஆகிடும் அந்த ஆக்டிவிட்டி. அது வந்து உங்களுக்கு மாற்ற முடியாது. என்ன தான் டெம்பரேச்சர் வந்து நெகட்டிவாக இருந்தாலும் ஜம்ப் பண்ணி ஒரு டிஷர்ட்டையும் இதையும் போட்டுட்டு ட்ராக் ஷூட்டையும் போட்டு கிளம்பிடுவாங்க, ஷூவையும் போட்டுட்டு. அது வந்து ஒரு நல்ல பழக்கம். ஏன்னா ஃபிட்னஸ் ஆக்டிவிட்டீஸுக்கு இந்த மாதிரி ஒன்றுத்துக்கும் பார்த்துட்டு இருந்தால் கதைக்கே ஆகாது. பாருங்க, க்யூட்டாக இருக்குல்லங்க. ஓகே கைஸ், இதோட வீடியோ முடிச்சுக்கோமா?
துபாயினுடைய இன்டர்நேஷ்னல் சிட்டியினுடைய அழகான ஒரு சில காட்சிகள் தான் உங்களுக்கு பார்க்க தந்தேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சதுனால லைக் பண்ணுங்கள். சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ஃபேஸ்புக்லேயும் யூடியூப்லேயும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இது போன்ற நல்ல கண்டென்ட்டுக்கு, நல்ல லொக்கேஷனோட, நல்ல ஒரு தாட்ஸோட அடுத்த முறை உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுவது உங்கள் அன்பு சகோதரன் நூருல்லா. தேங்க்யூ கைஸ். ஹாவ் அ கிரேட் ஈவினிங் அஹெட். தேங்க்யூ.